Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் FuseTube. இனி என்ன பார்க்க போகிறோன்னா Adobe Premiere Pro சாஃப்ட்வேரில் சோர்ஸ் பேனல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போன டுட்டோரியலில் நம்ம ப்ராஜெக்ட் பேனல் பற்றி பேசியிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோர்ஸ் பேனல் தான். இதில் எப்படி ஒரு வீடியோ நம்ம ப்ரிவியூ பார்க்குறது அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோ டபுள் கிளிக் பண்ணால் போதும், இல்லைனா நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் அந்த வீடியோ நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் எஸ்கே பட்டன் கீழே அப்ராக்சிமேட்லி சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் அமுக்குனீங்கன்னா பெரிய ப்ரிவியூ போய்க்கலாம். இதில் ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டைமர். ஸோ இந்த டைமர் என்ன பண்ணணும்னா நம்ம எந்த இடத்துல இந்த ப்ளே ஹெட் இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். ஸோ நம்ம ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போய்க்கலாம். மொத்தம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 43 செகண்ட் அண்ட் 10 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஓகேவா, இல்லை மில்லி செகண்ட்ஸ் வச்சுக்குவோம். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த ட்ராகரை கிளிக் பண்ணி நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஜூமின் லெவல் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபிட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகிடும். மீன்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகிடும். நீங்கள் ஏதாவது சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகும். இல்லை ரொம்ப ஜூமின் பார்க்கணுன்னா இந்த 400% கொடுத்தீங்கன்னா நல்லா ஜூமின் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கிளியராக தெரியும். நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இந்த சைடு ஏரோஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ட்ராகரை. ஓகேவா, இப்படி மூவ் பண்ணி நீங்கள் ஏதாவது டீட்டெயில் மிஸ் ஆகிருக்கா, இல்லை கரெக்டாக க்ரீன் ஸ்க்ரீனில் ரிமூவ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற விஷயங்களுக்கு இந்த ஜூம் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபிட் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கடுத்து வேறு எங்கே என்ன இருக்குன்னா இங்கே ட்ராக் வீடியோ ஒன்லி அண்ட் ட்ராக் ஆடியோ ஒன்லி 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வீடியோ மட்டும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் மார்க் பண்ணிக்குவோம். இது மார்க்கின் பட்டன். ஸோ இந்த செக்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இது பார்த்திங்கன்னா மார்க் அவுட். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணனா இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும் ஒரு சீக்வன்ஸாக க்ரியேட் ஆகும். உங்களுக்கு தெரியுதா? இப்போது எனக்கு இந்த செக்மெண்ட்டில் எனக்கு ஆடியோ மட்டும் அப்படி வேணும்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன்னா அந்த செக்மெண்ட்டில் இருக்க ஆடியோ மட்டும் எனக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு ஒட்டுமொத்த ஆடியோவும் வேணும்னா என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் கிளியர் இன் அண்ட் அவுட் கொடுக்கணும். அதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் இன் அண்ட் அவுட் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஆடியோ மட்டும் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணேன்னா மொத்த ஆடியோவும் அங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வீடியோ மட்டும் வேணும்னா மொத்த வீடியோ வேணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இப்போ நான் ஒரு செக்மெண்ட் போயிட்டேன். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நான் 3 விஷயம் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தாச்சு. அப்புறம் ரெசல்யூஷன், ப்ளேபேக் ரெசல்யூஷன். இப்போ நிறைய பேர் டிவைஸ் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா மேபி ஃபுல் HD கூட நல்லா ப்ளே பண்ண முடியாமல் இருக்கலாம். மேபி 720 தான் ப்ளே பண்ண முடியும். இல்லை கவர்மெண்ட் லேப்டாப் இருந்துச்சுன்னா ரொம்ப லேக் ஆகும். ஸோ நம்ம ப்ரிவியூ பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக ஆகணும்னா இங்கே ரெசல்யூஷன் இருக்குது. நம்ம இங்கே போய் ஆஃப் கொடுத்துட்டோம்னா அந்த ரெசல்யூஷன் ஆஃப் ஆகிடும். ஓகேவா, அந்த ப்ரிவியூ குவாலிட்டி ஆஃப் ஆகிடும். இல்லை நம்ம குவார்ட்டர் கொடுத்துட்டோம்னா 1/4 கொடுத்துட்டோம்னா அது 1/4 தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் வச்சா ஸ்மூத்தாக ப்ளேபேக் கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது மார்க்கர். ஸோ எம்எம்க்குனா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணிருக்கும் போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் நீங்கள் எதாவது கரெக்ஷன் பண்ணணும், இல்லை ஃபியூச்சரில் அதை எதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் எம்எம்க்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஷார்ட்கட் பிடிக்கல, வேறு ஏதாவது ஷார்ட்கட் வேணும்னா நீங்கள் எடிட்டில் போயிட்டு நீங்கள் அந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட்கட்ஸை. ஓகேவா, ஸோ அடுத்த பாயிண்ட் போயிட்டு நான் திரும்ப எம்எம்க்கிறேன்னா அந்த இடத்துல திரும்ப மார்க்கின் ஆட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ நான் முன்னாடி இருக்க மார்க்கருக்கு போகணும், பின்னாடி இருக்க மார்க்கருக்கு போகணுன்னா இங்கே நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. Shift+M அமுக்குனீங்கன்னா ஃபஸ்ட் ஆரோக்கு போகும். அதுக்கடுத்து Shift+M அமுக்குனீங்கன்னா ரைட் சைடில் அடுத்தடுத்து போகும். பேக் போகணுன்னா Ctrl+Shift+M அமுக்கணும். இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துக்கே போயிடலாம். ஜஸ்ட் இங்கே இப்படி ட்ராக் பண்ணி இப்படியே போயிடலாம். ஓகேவா, ஸோ அது ரொம்ப சிம்பிளான விஷயம். வேறு என்ன விஷயம்னா ஒரு ஃப்ரேம் முன்னாடி போகணும் அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரேம் முன்னாடி போகும், ரைட் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரேம் பின்னாடி போகும். ஓகேவா, ஸோ ப்ளே பண்ணுறேன்னா ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இங்கே இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓவர் ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐ திங்க் டைம்லைனில் அப்படியே இன்சர்ட் பண்ணிவிடும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ லெட் மீ ஷோ யூ. அண்ட் பிஃபோர் தட் நம்ம இங்கே இன் அண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் அண்ட் அவுட். ஓகே, ஸோ நம்ம அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்ப்போமா. இன்சர்ட் அப்படின்னா இந்த மெயின் டைம்லைனில் அந்த வீடியோவை இன்சர்ட் பண்ணிவிடும். ஓகேவா, இப்போ நம்ம ஓவர் ரைட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி இப்போது இந்த மொத்த டைம்லைன் இருக்குது. இந்த மொத்த டைம்லைனில் ஸ்டார்டிங் பாயிண்ட் போகணுன்னா நம்ம ஹோம் அமுக்கணும், கடைசி பாயிண்ட் போகணுன்னா எண்ட் அமுக்கணும். எண்ட் அமுக்குனா எண்ட் பாயிண்ட் போகும், ஹோம் அமுக்குனா ஸ்டார்டிங் பாயிண்ட் போகும். ஓகேவா, இப்போ ஓவர் ரைட்னா என்னென்னா இப்போ இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த செக்மெண்ட்லேருந்து அந்த வீடியோ ஆட் ஆகும். அப்போது ஒன்றும் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓவர் ரைட் கொடுத்தேன்னு பார்த்து வச்சுக்கேன். இப்போ ஹோம் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு முன்னாடியே சொன்ன விஷயம், எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் டேபை செலக்ட் பண்ணிட்டு போகணும். இப்போ ஓவர் ரைட் பண்ணிட்டேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் அந்த செக்மெண்ட்லேருந்து பழைய வீடியோஸ் காணால் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ப்ளே ஆகுது. இப்போ நம்ம போவோமா, இப்போயும் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ஆகுது. இங்கே வச்சாலும் ஸ்டார்டிங்லேருந்து தான் ப்ளே ஆகும். ஓகேவா, ஒன்ஸ் அகேன் திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ஆகும், Team 3 அப்படிங்கிற மாதிரி. இதுதான் ஓவர் ரைட் ஃபங்க்ஷன்.
அதுக்கப்புறம் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் ஃப்ரேம்னு இருக்குது. இப்போ நான் அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேம் அவெஞ்சர்ஸ் ப்ரெசன்ஸ் கிளிக் பண்ணேன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான், ஸ்க்ரீன் கேப்சர் மாதிரி தான். இதில் நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஜேபிஜி, பிஎம்பி, டிபிஎக்ஸ், கிஃபு, பிஎன்ஜின்னு நிறையா ஃபார்மேட் இருக்குது. டிஃப் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி ஃபார்மேட். பட் ஜேபெக் தான் வந்து கம்ப்ரஸ்ட் இமேஜ் ஃபார்மேட்டு. ஸோ நம்ம அதுவே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பேத் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இம்போர்ட் இன்டு ப்ராஜெக்ட். இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வேணும்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்தா அது வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடும். ஓகே, வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பட்டன் எடிட்டர்னு ஒன்று இருக்குது. நம்ம ஜஸ்ட் போய்ப்போம். இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அது ஷார்ட்கட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்-இன், மார்க் அவுட் அண்ட் கிளியர். ஒரு பாயிண்ட் இன் பண்ணுறீங்கன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் Ctrl+Shift+I. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக வேணாம். நம்ம ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கும், நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ளே அரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே ப்ளே வீடியோ இன்டு அவுட்னா, இப்போ ஒரு இன் செட் பண்ணிட்டீங்க, அவுட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே மட்டும்தான் ப்ளே ஆகிட்டே இருக்கும். உங்களை நான் ப்ரிவ்யூ காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். நான் முக்கியமானதெல்லாம் இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா, வேறு இதெல்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் செட் பண்ணி நான் இன் கொடுத்துட்றேன். இந்த பாயிண்ட் செட் பண்ணி நான் அவுட் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் வந்து இது வேண்டாம், நான் பேசியிருப்பேன், ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிடும். இது வந்து இன், இது வந்து அவுட்டுன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. ப்ளே வீடியோ இன்ட்டு அவுட்னா அது மட்டும் ப்ளே ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அது ப்ளே ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணிருக்கீங்க, அதில் 2 வீடியோஸ் இருக்குது, 3 வீடியோன்னு வச்சுக்கோமே. அதில் வந்து நீங்கள் ஒரு ட்ரான்சிஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க. அந்த ட்ரான்சிஷன் நல்லா ஒர்க் ஆகுதா, நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, நம்ம முன்னாடி பாயிண்ட் என்ன பண்ணுவோம்னா இப்படி கிளிக் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, இப்போது நான் இங்கே ஒரு ட்ரான்சிஷன் ஆட் பண்ணி வச்சுக்கோமே. இந்த பாயிண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா நான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ப்ளே பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல இந்த மவுஸ் வச்சு மூவ் பண்ணி போய் தான் பார்ப்பேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ப்ளே அரவுண்டுன்னு ஒரு ஷார்ட்கட்டு. இப்போ நான் இந்த பாயிண்ட்லாம் ஃபஸ்ட்டு சோர்ஸ் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. நான் Shift+K அமுக்குனேன்னா வந்து திரும்ப அங்கேருந்து தான் ப்ளே ஆகும். திரும்ப Shift+K அமுக்குன்னு வச்சுக்கோங்க, பாஸ் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து ப்ளே ஆகும். பாஸ் பண்ணிட்டு Shift+K. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா அங்கேருந்து திரும்ப ப்ளே ஆகும். திரும்ப அங்கேருந்து ப்ளே ஆகும். திரும்ப அங்கேருந்து ப்ளே ஆகும் T3லேருந்து. ஓகேவா, இதுதான் ஷார்ட்கட்ஸ். வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா, ஸோ இன்சர்ட் பார்த்தாச்சு, ஓவர் ரைட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சேஃப் மார்ஜின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இங்கே நான் போட்டுக்கிறேன். சேஃப் மார்ஜின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போது நீங்கள் இந்த மொத்த ஃப்ரேம் இருக்குது, இதில் சேஃபஸ்ட் ஏரியா டு பிளேஸ் யுவர் டெக்ஸ்ட். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது டெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் அவுட் வெளியே போயிடும். டிபெண்ட்ஸ் அப்பான் டிவைஸோட அந்த ஸ்க்ரீனை பொறுத்து இருக்குது. இன்கேஸ் பெரிய வீடியோவாக இருக்குது அப்படின்னா மேபி டெக்ஸ்ட் பெருசாக தள்ளி போயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு ப்ரோஜனம் இல்லை இல்லையா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கவர் பண்ணுறதுக்காக இதை எனேபிள் பண்ணிங்கன்னா இதுதான் சேஃப் ஃப்ரேம்ஸ். ஸோ இதுக்குள்ளே உங்கள் டெக்ஸ்ட் இருந்தால் மோஸ்ட்லி சேஃபாக இருக்கும். நீங்கள் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுக்குள்ளே டெக்ஸ்ட் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகும். இதை தாண்டிலாம் போயிடுச்சுன்னா சில டிவைஸில் மேபி அது மேபி டெக்ஸ்ட் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டராக கைட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு அலைன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இந்த சைடோடைய சென்டர் பாயிண்ட், இது வந்து இந்த சைடோடைய டாப்போட சென்டர் பாயிண்ட், பாட்டோட சென்டர் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேஃப் மார்ஜின் யூஸ் பண்ணிங்கன்னா. வேறு இங்கே ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது, இதை நான் சொல்லவே இல்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா நீங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இங்கே கம்போசிட் வீடியோ, ஆடியோ வேவ் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ஸோ வீடியோ வேவ் ஃபார்ம் நமக்கு தெரியும், வீடியோ கிடைக்குது. பட் ஆடியோ வேவ் ஃபார்மை பார்க்கணுன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ வேவ் ஃபார்ம் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் மூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். வேறு இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் செட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோக்கு இன்னொன்று செட் பண்ணால் சேம் டைம் ஆடியோக்கு இன்னொன்று செட் பண்ண மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் பேசிக்ஸ் தான், பட் நம்ம வந்து போக பார்த்துக்குவோம். ஓகே, இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா செட்டிங்ஸ் போயிட்டு திரும்ப காம்போசிட் வீடியோ கொடுத்துருவோம், ரெண்டுமே வர மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபான்னு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஏதோ பேக்ரவுண்ட், ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் நினைக்கிறேன். கிளிக் பண்ணால் ஒயிட் கலரில் வந்துடுது. பாருங்களேன் நீங்களே, இந்த மாதிரி வந்துடுது. இது ஆல்ஃபா சேனல். ஸோ இது ஒரு சேனல் நினைக்கிறேன், வீடியோ சேனல் மாதிரி ஒரு ஆல்ஃபா சேனல். இது வந்து ஆடியோ சேனல், இது வந்து மொத்த காம்போசிட் வீடியோனா ரெண்டும் சேர்ந்தது. ஓகேவா. அதுக்கடுத்து மல்டி கேமரான்னு இருக்குது. இது வந்து இந்த விஜய் டிவி டெலிவிஷன்லாம் வீடியோ எடிட் பண்ணுவாங்க இல்லையா, 2-3 கேமரா ஆங்கிளாக ஷூட் பண்ணிட்டு ஒரே ஆடியோ சிங்க் பண்ணி அந்த மாதிரி. பட் நம்ம அந்தளவுக்கு இது வரைக்கும் கற்றுக்கல, நம்ம ஃபியூச்சரில் கற்றுக்கிட்டா பார்ப்போம். அடுத்து விஆர் வீடியோ, விர்ச்சுவல் ரியாலிட்டி வீடியோ, ஒரு 360 வீடியோ, இன்ஸ்டா 360 கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி 360 டிகிரியும் கவர் பண்ணும். அந்த மாதிரியான விஷயங்கள் எடிட் பண்ணுறதுக்கு அடோப் இம்மர்சிவ் என்விரான்மெண்ட்டுங்கிறது அந்த விஆர் எடிட்டில் வரும்.
அதுக்கடுத்து மானிட்டர் ஆம்பி சோனிக்ஸ் இந்த விஷயமும் வந்து விஆர் எடிட் அல்லது Insta360 அந்த 360 டிகிரி எடுக்கிற வீடியோஸை எடிட் பண்ணுறதுக்கு இந்த 2 விஷயங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்னென்னா ப்ளேபேக் ரெசல்யூஷன் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல் வைக்கிறதா, ஹாஃப் வைக்கிறதா, குவார்ட்டர் வைக்கிறதா, அப்புறம் வீடியோ பாஸ் பண்ணும்போது அந்த ரெசல்யூஷன் இருக்கணும். அப்புறம் ஹை குவாலிட்டி ப்ளேபேக் எனேபிள் பண்ணிக்கோங்க. லூப் கொடுத்தீங்கன்னா வந்து வீடியோ ஸ்டாப் ஒன்ஸ் அந்த கம்ப்ளீட் டெஸ்டினேஷன் 10 செகண்டாக முடிஞ்சக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள். ஷோ டிரான்ஸ்பரண்ட் கண்ட்ரோல்ஸ்னால் இங்கே கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து காமிக்கணும். நான் ஜஸ்ட்டு அன்டிக் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் போயிடும். வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா வந்து ஸோ டைம் மினிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது என்ன இருக்குது மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் அதுக்கடுத்து இன்னொரு சம்திங் வரும். நீங்கள் ஆனால் கிளிக் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, ஏதோ 17,600 சம்திங் வந்திருக்கு. பட் இதை பற்றி கிளியராக தெரில, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணி விட்டுருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷோ மார்க்கர்ஸை காமிக்கும். டிக் பண்ணி விட்டால் மார்க்கர்ஸ்லாம் போயிடும். அவ்வளோதான் அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஓவர்லேஸ்னு ஒன்று இருக்குது. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த டைம் லைனை மட்டும் ஓவர்லே பண்ணும். இப்போ இங்கே 52 செகண்ட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுவோமே. ஸோ 2 நிமிஷம் 29 செகண்டில் இருக்குது. ஸோ இங்கேயும் மேலே டிஸ்பிளே ஆகும். வேறு என்னென்ன விஷயங்கள் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் ஓவர்லே செட்டிங்ஸில் போய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் அவ்வளோ விஷயங்கள் கிடையாது. நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ ஃபியூஸ் டியூபு. ஸோ நான் உங்கள் முகேஷ், சைனிங் ஆஃப் யூ முகேஷ். பாய்.